சம்மருக்கு எல்லாரும் தர்பூசணி வாங்குவோம், சாப்பிட்டுட்டு தோலை தூக்கி கீழே போட்டுருவோம். நம்ம அதை வச்சு நிறைய டிஷ்ஷு செய்யலாம். நான் ஒன்றா போடுறேன். இன்றைக்கி நான் அல்வா செய்ய போகிறேன். இப்படி நேராக கீறி அதை அப்படியே பீஸ் பீஸாக ஸ்கொயராக எடுத்து ஒரு டெல்லி ஃபேமஸ் முகபத் சர்பத்துன்னு இருக்குது, அது ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அதுக்கு எடுத்து போட்டுடுறேன். அது சாப்பிட்டு எச்சில்ல நான் பண்ணலை அந்த அல்வா, அதனால தான் உங்களுக்கு இந்த இதை காமிக்கிறேன். இப்படி எடுத்து அதை போட்டுட்டு அப்படியே எல்லாத்தையும் வலிச்சு எடுத்துடுறேன். எடுத்ததுக்கப்புறம் அந்த லைட் பிங்க் கலரில் இருக்கிற தோலை வச்சு தான் நம்ம இப்போ அல்வா செய்ய போகிறோம். இந்த தோலை இப்படி எடுத்துக்கிடுவோம். அதுக்கு அடியில் இருக்கிற அந்த டார்க்கு ஒயிட் கலராக லைட் க்ரீனாக இருக்கிறத நம்ம பொரியல் பண்ணிடுவோம். இப்போ இதை நல்லா மிக்சியில் போட்டு எவ்வளோ மையம் அரைக்க முடியுமோ அரைச்சிருங்க. வடிகட்டுறதுனாலும் வடிகட்டிக்கோங்க, பெரிய ஸ்ட்ரெயினர் இருந்தால். இப்போ 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் கூட போகிறதா இருந்தால் நீங்கள் 3-4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதை ஒரு 50 ml தண்ணியில் நான் கலக்கி வச்சுருக்கேன். அந்த அரைச்ச தர்பூசணி விழுதை நான் அடுப்பில் போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் கிண்டிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவை போட்டு கிண்டுறேன். இது ஒரு 5 நிமிஷத்தில் அப்படியே சேர்ந்து வந்துடும். இது நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறதுனால கீழே போய் செட்டில் ஆனாலும் ஆகும். அதனால் நம்ம அதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு வறுக்காமல் போட்டால் இதில் இடையில கடி உடையில் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு நெய்யில் வறுத்து போடணுன்னாலும் போடுங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு ஒரு ட்ராப் மாத்திரம் ஃபுட் கலர் போட்டிருக்கேன். ஃபுட் கலர் நீங்கள் வேணான்னா அவாய்ட் பண்ணிடுங்க. நான் கொஞ்சம் கலர் வரணுன்றதுக்காக போட்டிருக்கேன். இந்த 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டனால நான் 4 ஸ்பூன் ஜீனி போட்டிருக்கேன். இந்த அல்வா அந்த அளவுக்கு இனிப்பு கரெக்டாக இருக்குது. ஜீனி போட்டவுடனே கொஞ்சம் தண்ணி விடும். அதை நம்ம கிண்டி விட்டுக்கிறணும். 1 ட்ராப் தான் போட்டிருக்கேன் ஃபுட் கலர். க்ரீன் போடுறதுனால போடலாம், உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ போடுங்க. பிங்க் போட்டாலும் நல்லாயிருக்கும், வாட்டர்மெலன் கலர்லேயே வரும். போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வர்றதுக்கு நெய் போட்டவுடனே அது சட்டியிலிருந்து அப்படியே எழுந்து வர்றதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும். இப்போ போட்டு நல்லா நெய்யை போட்டு கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு நம்ம எடுக்க போகையில் ஒரு தடவை இன்னொரு ஸ்பூன் ஊற்றணும். 2 ஸ்பூன் நெய் தான் இவ்வளோ அளவுக்கு ஆயிருக்கு. இது 2 பேர் நல்லா சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. நான் அடிக்கடி ஸ்வீட் செய்கிறனால கொஞ்சம் கம்மியாக செஞ்சுருக்கேன். வேஸ்ட் ஆகிரும், காலி ஆகிராது அப்படின்றதுக்காக. நீங்கள் நிறைய தோல் எடுத்து நிறைய ஸ்வீட் போட்டு நிறைய கார்ன்ஃப்ளவர் மாவு கூட கொஞ்சம் போட்டு செய்யுங்க, நல்லா இருக்கும். இந்த இறக்குற நேரம் வந்துருச்சு. பாத்திரத்தில் ஒட்டாத நேரத்தில் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் நெய்யை போட்டு அப்படியேவும் கிண்டிக்கிறணும். அப்படியே சுருண்டு வரும். அப்படி இந்த சுழண்டு வர்றது தான் பதம். பபிள்ஸ் வருது பாருங்கள், இதுதான் பதம். பாத்திரத்தில் ஒட்டவே ஒட்டாது. அடிக்கனமான சில்வர் பாத்திரத்தை செஞ்சால் கூட அது ஒட்டாமல் தான் வரும். எப்படி பாருங்கள், நல்லா விழுகுதுன்னு. அப்படியே கிளாஸியாக இருக்குது பார்த்தீங்களா, வழுக்கிட்டு விழுகுது பார்த்தீங்களா. சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்சோடனே வழுக்கிற மாதிரி இருக்கும். பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்றாங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இது மாதிரி நிறைய வாட்டர்மெலன் டிஷ் போட்டுருக்கேன் பாருங்கள்.